நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கேசரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். ஆனால் அதோடைய மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 கப் நெய் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துகிட்டு நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களும் அதே கிளாஸில் இல்லைன்னா கப்பில் அளந்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போது நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு திராட்சை, உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மஞ்சள் கலரில் இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நெய்யும் எண்ணெயும் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுத்த ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வறுத்த ரவை யூஸ் பண்ணாலும் சரி, வறுக்காத ரவை யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்துறணும். அப்போ தான் கேசரி நல்ல பஞ்சு மாதிரி ஜூஸியாக கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபடுறது பக்குவம் அந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, அது பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ கையிலேயே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குங்குமப்பூக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரவையும் நல்லா வறுபட்டுருக்கு. முந்திரி பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம சேர்த்த கிஷ்மிஸ் பழங்களும் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்தளவுக்கு கண்டிப்பாக நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்க்கணும். ஒரு பக்கம் ரவை வறுத்துட்டு இருக்கும் போதே இன்னொரு அடுப்பில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ரவையும் எண்ணெயில் வறுபட்டு இருக்கிறதுனால நம்ம சூடான தண்ணி சேர்க்கும் போது வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் அடிகனமான அகலமான கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கலர்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் ரவை நல்லா உறிஞ்சிட்டு வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்தளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம்ல, அதுக்கு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2.5 கப் வரைக்கும் கூட சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மீடியமான ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சேர்த்துருக்க அளவு ரொம்ப சர்க்கரை ஜாஸ்தி இல்லாமவும் கம்மியாக இல்லாமவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் எண்ணெய்லாம் பிரிஞ்சிட்டு வரும். அந்தளவுக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரவா கேசரி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் கலந்துருங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நெய்யும் எண்ணெயும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எண்ணெய் சேர்க்கும் போது தான் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் கூட கேசரி நல்லா கெட்டிப்படாமல் சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு நெய் வாசனை வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேசரி பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு முக்கியமான ஐட்டம் சேர்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும். வேற ஒன்றும் இல்லை, கண்டன்ஸ் மில்க் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் கேசரி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் கல்யாண வீடுகளில் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு கேசரி டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அளவுகள் மாறாமல் ஆசிட்டிஸ் அப்படியே நான் சொல்லியிருக்கிறது போல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேசரி செஞ்சாலும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க.
சட்டுன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி உடனே செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் நார்மல் டைமில் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பிரசாதம் செய்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஃபெஸ்டிவல் சீசனில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான கேசரி செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மெத்தடில் கேசரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.